கொள்கை பிரகடன மாநாடு. அந்த கொள்கையை மக்கள் மத்தியில் அவர் சொல்ல போறாரு. எங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்ன, எங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன, எங்களுடைய கொள்கை தலைவர்கள் யார், நாங்க எதற்காக அரசியலுக்கு வருகிறோம் என்பதை குறித்து மாநாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறார், பிரகடனப்படுத்த போறாரு. நீங்க சொல்றீங்க 1.5 வருஷம் எதுவுமே சொல்லலன்றீங்க. கள்ளக்குறிச்சியில 69 பேர் கள்ளச்சாராயம் குடித்து விஷச்சாராயம் குடித்து இறந்த பொழுது எங்க தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க, இது அரசினுடைய அலட்சிய போக்கு அப்படின்றாங்க. அப்ப அரசினுடைய அலட்சிய போக்குனா யாரோட அலட்சிய போக்கு, யார் ஆட்சியில் இருக்கிறாங்க, அதை அவர் தலைவர் கண்டிக்கிறாங்க. சிஏஏ குடியுரிமை சட்டம் வருகின்ற பொழுது இது பிளவுவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம், இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு கண்டித்து பேசுறாரு. அப்ப அதை யாரை கண்டிக்கிறாரு, எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அதை தலைவர் அவர்கள் துணிச்சலாக கண்டித்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இந்த வாழ்த்து கடிதத்திலே அவர் சொல்லியிருக்கிறாங்க, பெரும் சிங்க கூட்டம், இளம் சிங்கங்கள், பெண் சிங்கங்கள், குடும்பங்கள் இணைந்த பெரும் படைகள் எல்லாம் நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு அதிகாரத்தை நோக்கி மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயலில் ஈடுபடணும் அவர் சொல்றாரு. இது அண்ணல் அம்பேத்கர் அவர்களே தான் நம்ம மேற்கோள் காமிச்சு சொல்றோம். பலிபீடத்தில் பலியிடுவதற்கு நாங்கள் ஆடுகள் அல்ல, சிங்கங்கள், எனவே எல்லோரும் சிங்கங்களாக இருங்கள் அப்படின்னு தான் அண்ணல் அம்பேத்கர் சொன்னாங்க. அதே போன்றுதான் எங்க தலைவர் அவர்கள் சொல்றாங்க, நம்ம எல்லாம் சிங்கங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியே. ஒரு புலி கூட்டமாக நீங்க இருங்க, நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம், ஒரு பிரதான ஒரு சக்தியா வரும். எங்க தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கோம். அப்ப போய் நாங்க இன்னொரு கட்சியோடு ஒப்பிட்டு பேச முடியாதுல்ல. இப்ப எல்லா கட்சியுமே முதல் அரசியல் மாநாடு, அதற்கான ஒரு அழைப்பு, கால்கோளை தொடர்ந்து இந்த ஒரு கடிதம், அது உற்சாகப்படுத்தணும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தணும் சொன்னாங்க. அது அவங்களை வரவேற்கக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கணும். ஆனா அதே நேரத்தில் மற்ற அரசியல் கட்சிகளை சீண்டக்கூடிய வகையில் நிறைய பேர் நம்மள மாநாட்டை நடத்தி காட்டிடுவோமா அப்படின்லாம் கேட்கிறாங்க. அப்படின்னு கேட்பது என்பது மற்ற கட்சிகளை சீண்டக்கூடிய, அல்லது நீங்க சொன்ன மாதிரி யாரோ சூழ்ச்சி செய்கிறாருன்னா அவங்கள போய் டிக் பண்ற மாதிரியான சில வரிகளும் அதுல இடம்பெற்றிருக்குல்ல. அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருங்க.